ஹாய்ங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு மீன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் தாங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 நட்சத்திரம், 2 மராத்தி மொக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 தக்காளி பழம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 kg சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு சிக்கனு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சங்கரா மீனில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு பெரிய தக்காளி பழம் சைஸ் புளி, கூடவே உப்பும் தண்ணியும் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 தக்காளி பழம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வடவம் எடுத்து போட்டுக்கலாம். வடவம் நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. வடவம் பொரிஞ்சதுக்கப்புறம் 20 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வடவமும் பூண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி, மிளகாத்தூள், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்க தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இது கரெக்டாக ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். மீன் குழம்புனாலே மாங்காய் தாங்க. மாங்காய் இல்லைன்னா எப்படிங்க? மாங்காவையும் நம்ம சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மீனும் மாங்காவும் நல்லா சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சுட சுட மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.